அதுக்கப்புறம் ஒரு மேஸ்குலைன் மாதிரி பிஹேவ் பண்ணுறோம், சர்வைவிங்காகவே ரொம்ப பாடுபடுறோம், கத்திகிட்டே இருக்கோம், அந்த மாதிரி காமாக இருக்கிறது இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை, நம்ம இன்ட்யூஷன் சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம அதிகமாக மேஸ்குலைனில் இருக்கோம். நம்னஸ் அப்படின்னு இருக்கும். மேஸ்குலைன் வந்து ரொம்ப கோல்டாக ஹார்ட்டடாக இருக்குன்னா நம்னஸ், அந்த ஃபீலிங்ஸே உணராததான். பெண்மை அப்படின்றத எமோஷ்னலாக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், வல்னரபுளாக இருப்போம், நிறைய ஃபீலிங்ஸ் அப்படியே எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறது. கோவம் வந்தால் எக்ஸ்ட்ரீமு, பாசம் வந்தால் எக்ஸ்ட்ரீமு, கேரு, லவ், அஃபெக்ஷன் இதெல்லாம் அதிகமாக ஃபீல் பண்ணுறது. ஸோ எமோஷன் பேஸ்ட் நம்ம ரொம்ப, அதெல்லாம் ஃபெமினைனுக்கான குவாலிட்டிஸ். லைக் நர்ச்சரிங்காக, அன்பாக பார்க்குறது, எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறது, தட் கிவிங் நேச்சர், பட் மதர் நேச்சர். அப்புறம் ஃபெமினைனுக்கு நிறைய குவாலிட்டிஸ் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நான் ஏன் அதை பெருசாக அந்த டாபிக் எடுக்கலை அப்படின்னா, இது நேச்சுரலி நம்ம நேச்சுரல் ஸ்டேட்டை நம்ம பிரித்து பார்க்க தேவையில்லை. இட்ஸ் ஆல்ரெடி மிக்ஸ்ட் ஆஸ் ஒன். அதை நம்ம பிரிக்கிறதுனால தான் நம்மளுக்கு செப்பரேஷன் வந்து தெரியுது. ஸோ அதை கூட நான் பிரிக்க விரும்பலை. ஏன்னா நம்மளுக்கு நேச்சுரலாகவே எந்த இடத்துல மாஸ்குலினாக இருக்கணும், எந்த இடத்துல ஃபெமினைனாக இருக்கணுன்றது நேச்சுரலாகவே வரும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம், அதுக்கான வீடியோ நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் ப்ராக்டிஸ்ன்னு நேம் பண்ணி பண்ணாமல் ஜஸ்ட் ஃப்ளோவாக அப்படியே போங்க, அப்போ உங்களுக்கு இருக்கும், அது உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் எந்த இடத்துல மாஸ்குலினாக இருக்கீங்க. யூ நீட் டு பி வெரி அவேர், எங்கே நம்ம மாஸ்குலினாக இருக்கோம், எங்கே நம்ம ஃபெமினைனாக இருக்கோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்டார்ட்டடாக இருக்கிற எனர்ஜிஸை வந்துட்டு சரி பண்ணி ஹீல் பண்ணி பண்ண என்ன நடக்கும், பேலன்ஸ் பண்ணுறோன்னு அப்போவும் நம்ம மைண்டை கொஞ்சம் நேரம் அமைதியாக வைக்கிறோம். ஸோ எண்ட் ஆஃப் த டே நம்ம எங்கே வந்து நிற்போம்னா, மைண்டை காம் பண்ணி பேச விடாமல் தடுத்து டீவியேட்டிங் கொஞ்சம் அமைதிப்படுத்தி சமாதானம் சொல்லி வைக்கிறது. பட் இந்த மைண்டு சும்மா இருக்குமா, அகெயின் ஒரு ப்ராப்ளமை கொண்டு வரும், அகெயின் ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்றது, யூ ஆர் நாட் வர்தின்னு. ஆனால் கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்காரு, கடவுளோட அந்த எசன்ஸ்லேருந்து வந்த நாம ஆல்ரெடி பர்ஃபெக்ட் தான், ஆல்ரெடி ஹோல் தான், ஆல்ரெடி கம்ப்ளீட் தான், வி ஆர் காட் எசன்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை ஹீல் பண்ணணும்னு கிடையாது, இல்லை ஏதோ நம்மக்கிட்ட சரியில்லை அதை சரி பண்ணணும்னு கிடையாது. பட் மைண்ட் இஸ் பிரிங்கிங் அப் ஆன் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் சரியில்லைன்னு உங்களை ரிமெம்பர் பண்ணி உங்களை செப்பரேட் பண்ணி வைக்கும் எல்லாத்துல இருந்தும். மைண்ட் இஸ் செப்பரேஷன். ஸோ அதுதான் நான் சொல்லுவேன். அதனால தான் இந்த எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஹீல் பண்ணுறோம், இன்னர் ஒர்க் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு நம்ம மைண்டை அமைதிப்படுத்துகிறோம், காம் பண்ணுறோம். அதே தான் பை கிவிங் நோ அட்டென்ஷன் டு தாட்ஸ் ஆர் வேலிடேஷன் டு யுவர் தாட்ஸ். ஜஸ்ட் உங்கள் மைண்டை ஜஸ்ட்டு பார்க்குறீங்க, கவனிக்கிறீங்க, ஜஸ்ட் வாட்சிங். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அவேராக இருக்கீங்க, உங்களுக்குள்ளே என்னென்ன போயிட்டுருக்கு, என்னென்ன எமோஷன்ஸ் வருது, நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்களா, ஆர் யுவர் மைண்ட் டேக்கிங் யூ த்ரூ தோஸ் எமோஷன் அண்ட் ஃபீலிங்ஸ், ஆர் யூ ஆர் ஜஸ்ட் அவேர், ஓகே திஸ் இஸ் நாட் மீ, this mind is not me, this body is not me. Whatever is reacting through your body and your mind, it's not you. You are pure consciousness. அப்படின்னு நீங்கள் அவேராக இருக்கும்போது you are anchored, you are operated from your soul அப்படின்றது உங்களுக்கு புரியும். பிகாஸ் அங்கே ஃபியர் பேஸ்ட் எனர்ஜி இருக்காது. யூ ஃபீல் ஃப்ரீ. ஸோ தட்ஸ் வை ஐம் சேயிங் தாட்ஸை வந்து கவனிங்க. ஓஷோவோட வீடியோஸ்லாம் பாருங்கள், அந்த விழிப்புணர்வு அந்த வீடியோ பாருங்கள், அதுக்கு ரிலேட்டடாக இருக்க எல்லாமே பாருங்கள். ப்ளீஸ் ரீட் பவர் ஆஃப் லவ். நீங்கள் ப்ரெசண்ட்லேயே இருக்கும்போது இந்த விஷயத்தில் ஃபுல்லாக நீங்கள் அவேராக இருக்கீங்க, கவனம் கொடுக்குறீங்க, அந்த ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணுறீங்க, உங்களை செலுத்திக்கிறீங்க. இந்த ப்ரெசண்ட்டில் மட்டுமே உங்களை வச்சுருக்கும்போது உங்களுக்கு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் ரெண்டுமே வராது. அப்போது அந்த எனர்ஜி என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இந்த மைண்டை வந்து டிசால்வ் பண்ணிடும். இந்த ஈகோ மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக மறைய வச்சுட்டு மைண்டோட விஷயம் குறைஞ்சிரும். மைண்டு பேசுகிறது, பயமுறுத்துறது, என்ன பேசினாலும் சரி, ஆசை காமிச்சாலும் சரி, நல்லா பாருங்கள், ஆசை எல்லாமே லோவர் எலம்ஸ், பயம் எல்லாம் லோவர் 3Dக்கு கீழே இருக்கிறது. ஸோ அதெல்லாம் உங்களை அதில் தான் வைக்கும், அந்த கான்ஷியஸ்னஸில் தான் வைக்கும். யூ வாண்ட் டு be in your 5D consciousness. ஸோ 5Dயில் இருக்கும்போது தான் you are in union with you, inner union and also the universal union, divine union, physical union too. So everything is there.
ஸோ அலைன்மெண்ட் இஸ் எவ்ரி திங், வைப்ரேஷன் இஸ் எவ்ரி திங், பிகாஸ் யூ ஆர் எனர்ஜி, யூ ஆர் எனர்ஜெட்டிக் பீயிங். ஓகே, இப்போ அந்த டிட்டாச்மெண்ட்டுக்கு ஏன் டிட்டாச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன் டிட்டாச் பண்ணணும்? ஒன்ஸ் யூ டிட்டாச், எப்படி டிட்டாச் பண்ணணும்னா, ட்வின்னு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, என்னவா வேணால் இருக்கட்டும், வாட் எவர் தே டூ, ஆனால் அதுக்கும் அவங்க உங்களுக்கு பண்ணுறதுக்கும் நீங்கள் அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, அது மூலம் நம்மளுக்கு தெரியணும். அவங்கள நான் பாவம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்புறம் வேணும்ன்ட்டு பண்ணுறாங்க, எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் நாட் their பாடி doing this, it's not their brain doing this, it's your energy in their body, it's your soul in their body vessel doing this. ஸோ இப்போ புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாது. If you are confused, they also feel the confusion. If you are doubting, they will also doubt you. ஸோ விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஜேர்னி ஸ்டார்டிங்கில் நான் போயிட்டு வேண்டிப்பேன், சிவன் சாமிக்கிட்ட வேண்டிப்பேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு இது ஒன்றும் புரியல. அப்போ வந்து இந்த அப்சஷன் பீரியடு முடிஞ்சு செப்பரேஷன் ஸ்டார்ட் ஆன பீரியடு. என்னால் சத்தியமாக முடியல. அந்த அப்சஷனில் எனக்கு ஒருத்தர் 24/7 மைண்ட்லேயே இருக்காங்க. அப்போ என்னால் ஒன்றும் முடியல, எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் கூட என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தால் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும், எனக்கு பைத்தியம் போல், மேட் அப்படின்னு நினச்சிட்டேன். பட் இது அப்சஷன், ஏன் அப்சஷன் வருது அதெல்லாம் தெரியல அப்போது. ஸோ அந்த இட்ஸ் ஸ்டார்டிங் அந்த செப்பரேஷன் பீரியடில் என்னால் பிரிஞ்சும் இருக்க முடியல. ஆனால் அவங்க பெயினை என்னால் தாங்கவும் முடியல. அந்த டைமில் வந்து எனக்கு இந்த மைண்டு சோலெல்லாம் தெரியாது. அந்த டைமில் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அந்த எனர்ஜி எனக்கு கிடைக்கிது, எனக்கு அந்த ஹார்ட்டில் ஃபீல் பண்ண முடியுது, அவங்க பெயினை ஹார்ட்டில் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நான் 3rd வேவ்னால் ஹார்ட் டு ஹார்ட் கனெக்டட். அதனால் ஸோ என்னால் அந்த பெயினை ஏற்றுக்கவே முடியல. அவங்க பெயினுன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஏன்னா என்னோடய பெயின் இல்லை, அது அவங்க பெயின். எனக்கு அவங்க அழுறது தெரியுது, விஷன்ஸ் கூட கிடைக்கிது, ஏன் அழுறாங்கன்னு தெரியுது. ஈவன் தோ வி ஆர் நாட் இன், நாங்கள் பேசுறதில்ல, கான்டாக்ட்லேயே இல்லை. நான் கூட ஐம் க்ரையிங் அ லாட். எப்படி இதை முடிக்கிறதுன்னு தெரியலன்னு. அப்போது நான் ஹார்ட்டில் கை வச்சு நானே சமாதானம் சொன்னேன். ஓகே, டோன்ட் வரி, நான் இருக்கேன். லைக் அது வந்து ஒரு விஷயம் அவங்களுக்கு, அதனால் நான் அப்படி ஒரு சமாதானம் சொன்னேன். வீப்பிங், அந்த தேம்பி அழறது ஒரு கட்டத்தில் நின்றுச்சு. நான் அழறது நின்றுச்சு. ஐ நோ, ஓகே, அவங்களும் அழறதை நிறுத்திட்டாங்கன்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் எண்டட். இட்ஸ் லைக் மதரிங் தெம். நம்மளுக்கு வந்து அவங்க இருக்காங்க, நம்ம பார்ட்னர்னால் நம்ம சும்மா பார்ட்னர் கிடையாது. அவங்க நமக்கு வந்து வெறும் பார்ட்னர் கிடையாது, ரொமான்டிக் பார்ட்னர் கிடையாது, ஹஸ்பண்டோ எட்டர்னல் ஹஸ்பண்ட், இந்த மாதிரி ஒரு ரோல் அவங்க ப்ளே பண்ணல. அவங்க எல்லா ரோல்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க நம்மளுக்கு அப்பாவா, பிரதரா, அப்புறம் எல்லாமாவும் இருப்பாங்க. லவ்ன்றது வந்துட்டு நம்ம ரொம்ப குறுகிய மனப்பான்மையில், குறுகிய ஈகோ மைண்டு வந்து குறுகிய விஷயத்தில் பார்க்கும். லவ்ன்றது இட்ஸ் அன்கண்டிஷ்னல். அதுக்கு உறவு, பேர், ரிலேஷன் எதுவுமே தேவையில்லை. அப்பா, அம்மா எல்லா உறவுகளாகவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஒரு என்ன சொல்கிறது, கைடன்ஸ் கொடுக்கறது, அப்புறம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது, எல்லாமாவும் அவங்க இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நாம்ளும் அவங்களுக்கு லைக் மதரா, சிஸ்டரா, ஒரு எல்டரா, ஒரு கைடன்ஸ் கொடுக்குறவங்களா, ஒரு டிவைன் பார்ட்னரா, டிவைனாக நம்மளே வந்து அவங்களுக்கு ஒரு லைக் எல்லாமாவும் ஃப்ரெண்டா, எல்லாமாவும் நாம்ளும் இருக்கணும். அந்த ஃபீலிங் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை மட்டுமே நோக்கி போகிறோம், எனக்கு அவங்க பார்ட்னர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம இதை சின்ன ஒரு கட்டத்துக்குள்ளே போடவே முடியாது, ஒரு வளையத்துக்குள்ளே இதை போட முடியாது. இட்ஸ் அன்கண்டிஷ்னல். இதுக்கு நேம் பண்ண முடியாது, லேபிள் பண்ண முடியாது. நான் இப்போ வேர்ட்ஸில் சொன்னது வேணால் இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட், கரெக்டாக இருந்திருக்காது, எனக்கு சொல்ல தெரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நான் சிஸ்டர் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னும் போது
இட்ஸ் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அந்த உறவெல்லாம் என்னால் வந்துட்டு நேம் பண்ண முடியல. அதனால் நான் அப்படி சொல்கிறேன். நான் எல்லாமாவும் நம்ம இருக்கோம் அப்படின்றத. ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நம்ம ஏன் வந்து டிஸ்டார்ட்டடாக இருக்கிறோம் ஒரு பெண்ணா ஃபெமினைனா? ஏன்னா நம்ம அப்பா வந்து நம்ம கூட இல்லை. அதனால் நம்ம இன்னர் சைல்டும் காயப்பட்டிருக்கோம், ஃபெமினைனும் காயப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம அப்பாவை தேடுறோம். அப்போ அந்த அப்பா பாசமும் அப்பா பாதுகாப்பு உணர்வும் யார் கொடுக்குறா? அந்த ட்வின் கிட்ட தான் தேடுறோம். அப்போ அதில் மட்டும் எப்படி தப்பு இல்லையா? அவங்க ஹஸ்பண்டாகவும் நம்ம பார்க்குறோம், அவங்க நம்ம ரொமான்டிக் பார்ட்னராகவும் பார்க்குறோம், ஆனால் அப்பாவாகவும் பார்க்குறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் அவங்களும் தேடுவாங்க. அம்மா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாசம் கிடைக்கல, எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கலன்றப்போ அந்த பாசம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ எல்லாமாவும் நம்ம அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அதனால தான் அது அன்கண்டிஷனல்னு சொல்கிறோம். நம்ம இதுதான் அப்படின்னு செட் பண்ணவே முடியாது. ஓகே, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் வேர்ட்ஸில் இதை சொல்கிறது தான் கஷ்டமே. வேர்ட்ஸில் ஐ டோன்ட் நோ ஹவு டு புட் இன் திஸ் ஆஸ் அ வேர்டில் கொண்டு வரதே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ வந்துட்டு டிட்டாச் பண்ணுறப்போ இது ஒரு பெரிய டாபிக். இந்த டிட்டாச்சிங்கிறது ஒரு பெரிய டாபிக். நம்ம கம்ப்ளீட்லி இது ஏன் டிட்டாச் பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். டிட்டாச் பண்ணுறப்போ நிறைய புரிய வரும். அவங்க காரணம் கிடையாது. அது பண்ணுறது வந்து நம்ம சோலோட எனர்ஜி தான். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, நம்ம சோல் கூட அலைனாக இல்லாதனால தான் நம்ம சோல் அவங்க வெசல்லேருந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது, நீ சோல் அலைன்மெண்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒன்ஸ் வி ஆர் அவேக்கன், நம்ம திரும்ப போக முடியாது. பேக் இன்டு நார்மல் லைஃப், பேக் இன்டு மேட்ரிக்ஸ் லைஃப், பேக் இன்டு சொசைட்டி நார்ம்ஸ், அதெல்லாம் நம்மளால் சான்ஸே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் மாதிரி. பாரு, நீ ஒன்று மறந்துட்ட, யூ நீட் டு ரிமெம்பர் யுவர் செல்ஃப், அதுதான். ஸோ இதில் அவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது ஆக்சுவலி. அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த சோல் பண்ணுற அந்த எனர்ஜி பண்ணுற வேலை தான் இதெல்லாம். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். அவங்க மேலே கோபம் வராது, அவங்க மேலே வந்து வருத்தம் இருக்காது, அவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அந்த எண்ணம் கூட நம்மளுக்கு வராது. பாவம் கூட வராது. அது என்னென்னா, இப்போ ஒருத்தருக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அவங்க எதுவும் பண்ணலை, அவங்க அது பண்ணலை, அந்த எனர்ஜி தான் பண்ணுது. அப்படி இருக்கும்போது நம்ம அவங்கள குறை சொல்லக்கூடாது, எதுக்குமே அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்கள ஹர்ட் பண்ணால் அது நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி, அவங்கள திட்டுறோன்னா அது நம்மளை திட்டுற மாதிரி, அவங்கள பிளாக் பண்ணுறோம் நம்மளை பிளாக் பண்ணுறோம். ஐ மீன், பிளாக்கிங் இஸ் நாட் லைக் ஃபிசிக்கலி பிளாக்கிங், அதை பற்றி நான் பேச விரும்பலை, அது நான் சொல்லலை. நீங்கள் பிளாக் பண்ணிக்கோங்க, ஆனால் மனசளவில் உங்களுக்கு லவ்வை பிளாக் பண்ணுறோம் இல்லையா, அது சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, அது நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். பிளாக்கிங்கிறது நீ என்னை லவ் பண்ணலல்ல, நானும் ஒன்று லவ் பண்ண மாட்டேன். ஸோ இட்ஸ் இந்த மாதிரி பிளாக்கிங் சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக எல்லாரையும் பார்க்குற மாதிரி அவங்கள பாருங்கள். அதை விட்டுட்டு நீ பண்ணல, அது நான் பண்ணல, அதனால் நான் பண்ணல, நீ எனக்கு கவனம் கொடுக்கல, அதனால் நான் உனக்கு கவனம் கொடுக்கல, நீ என்னை கேர் பண்ணல, நீ என்னை மதிக்கலை, அதனால் நான் உன்னை மதிக்கலை. இட்ஸ் நாட் லைக் தட். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் கண்டிஷன் பேஸ்ட் திங்ஸ். அதுபடி நம்ம டெசிஷன்ஸ் எடுக்கிறோம், மனசளவில் ஒரு முடிவு பண்ணிவிட்டு டிட்டாச் ஆகுறோன்னா இட்ஸ் நாட் லைக் தட். வாட் எவர் யூ ஆர் திங்கிங், அதுக்கு பின்னாடி உங்கள் ட்வின் பற்றி நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி லாங்கிங், சேசிங் எனர்ஜி, என்ன கைண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ட்வின்னுன்றது ஜஸ்ட் ஒரு வெசல் தான். அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் உங்களோட எனர்ஜி தான். அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு அட்டென்ஷன் இல்லை, உங்கள் ட்வின் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கல அப்படிலாம் உங்களுக்கு தோணுதுன்னா, அப்போ இட்ஸ் நாட் யுவர் ட்வின், இட்ஸ் யூ. அதனால் தான் கோ இன்வர்ட்ஸ். ஸோ இன்வர்டில் போக முடியல அப்படின்போது ஐ எம் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட் பை த புல் எனர்ஜி அப்படின்னா, அவங்க என்னை இழுக்கிறாங்க, எனக்கு அட்ராக்ட் பண்ணுறாங்க, எனக்கு அப்சஷன் வருது அப்படின்னா, பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் இன் தட் ஃபிசிக்கல் ஃபார்ம். நீங்கள் என்ன அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்லேருந்து வெளியிலே வரல. நீங்கள் கொஞ்சம் விட்டு பாருங்கள், அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் மேலே உங்களுக்கு அப்சஷன் கிடையாது, உங்கள் சோல் மேலே உங்களுக்கு அப்சஷன். உங்கள் சோலோட லாங்கிங்,